தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இது அபியின் சமையலறை. பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று ஒரு ஈஸியான கேழ்வரகு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கேழ்வரகு மாவு ரெடி பண்ணணும் இல்லையா? கேழ்வரகு மாவு நான் ஊற வச்சு தாங்க அரைச்சிருக்கேன். அதுக்கான ரேஷியோ மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். 2 டம்ளர் கேழ்வரகு எடுத்தீங்க அப்படின்னா 3/4 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போதும் வெந்தயம். இதுதான் கரெக்டான ரேஷியோ. இதை கழுவி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். அது ஊற வச்சு கிரைண்டரில் போட்டோ இல்லை மிக்சியில் போட்டோ உங்களோட விருப்பம்தான் அரைச்சி வச்சுட்டு இப்போது இன்னைக்கு ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா போதும். மாவு அந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி வச்சிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக அதோட ஃபார்மேஷனுக்கு நிற்கும். இப்போது இதில் இதே மாதிரி மாவு அரைச்சி சாதாரணமாகவே எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம தோசை வார்க்கலாம். பொதுவாக கேழ்வரகு கொஞ்சம் சுவை கம்மியான ஒரு தானியம் தாங்க. அதனால தான் நம்ம பல சேர்மானங்களை உள்ளே போடுறோம். எனக்கு பிளைன் தோசை தாங்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதே மாதிரி சாதாரணமாக பிளைன் தோசையும் நம்ம வார்த்து சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் கார சட்னியோ தக்காளி சட்னியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த மாதிரி கேழ்வரகு தோசை போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முருங்கை இலை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல். இந்த பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் ஆட் பண்ணலைங்க. இந்த மாவோட வாசனையை கொடுக்கறதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா பொருளையும் மாவோடு சேர்த்து கலக்கிடலாம். ஆனியன் அப்படியே போட்டுடலாமா? பச்சை மிளகாய், தேங்காய் பூ, இப்போது முருங்கை இலை. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. என்னோடய மாவில் பார்த்திங்களா இந்த முருங்கைக்கீரை கொப்பு கொப்பாக கிடக்கும். அது ஏன் அப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவாகவே அந்த முருங்கைக்கீரை குச்சியை பாடி பெயின், மூட்டு வலி இதுக்கெல்லாம் சூப்பு போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதனால் என்ன பண்ணுவேன், எப்போதுமே இலையை மட்டும் இல்லாமல் அந்த குச்சியையும் சேர்த்து போட்டு மேக்ஸிமம் பொரியலாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே போட்டுருவேங்க. நல்லது எதுவோ அதை எதுக்கு நம்ம விட்டு வைக்கணும்? கல் சூடாயிடுச்சு. இப்போது தோசை ஊற்றிடலாம். ஓரளவுக்கு மெல்லிசாவே ஊற்றியாச்சு. ஆயில் போட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் தாராளமே போடலாங்க. ஒரு 1 மினிட்ஸ் இது க்ளோஸ் பண்ணி இருக்கட்டும். அடுப்பை நான் ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. முருங்கைக்கீரை கிடைக்கல அப்போ இல்லை அப்படிங்கிறவங்க இதோட நல்ல நிறைய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் பூ போட்டு நம்ம இந்த தோசையை வறுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த ஹீட்டில் வேகும் போது நல்ல வாசம் சூப்பராக வரும். பொதுவாகவே இந்த சமையலுங்க நம்ம தைரியமாக ஒன்று ஆட் பண்ணி பார்த்து கற்றுக்கிறதுனால தான் நம்மளால் சீக்கிரமே நல்லா சமைக்க முடியும். பயந்தோன்னா இதில் சமையல் மட்டும் நமக்கு கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரியே இருக்கும். தைரியமாக எதுனாலும் ஆட் பண்ணுங்கள், எதுனாலும் போடுங்க. உப்பும் காரம் மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி எந்த ஒரு உணவாக இருந்தாலும் போட்டுக்கணும். இது பிகினர்ஸ்க்கான அட்வைஸ் தாங்க. நிறையா பேர் சிறந்த கலை வல்லுநர்கள்லாம் இருப்பீங்க. ஸோ இது ஒரு சாதாரண அட்வைஸ் தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு வெந்துருச்சா? இதை நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அங்கிட்ட ஒரு 1 மினிட். நான் இப்போவும் இது ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன். நமக்கு கிறிஸ்பியான கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு ட்ரிக், நம்ம ஃபுல்லிலே வச்சு தோசை வார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது இந்த தோசைகள் ரொம்ப சூடாக இருக்கும். அடுத்த தோசை ஊற்றும் போது நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக இழுக்க வரும். இன்றைக்கி நான் இந்த தோசையை தேங்காய் துவையலோடு சர்வ் பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு அழகான ஈஸியான சமையலோடு உங்களை மறுபடியும் சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.